இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் எப்பொழுதும் போல் என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி அமாவாசைங்கனால வாசலில் கோலம் போடல. நீங்கள் வீட்டில் அமாவாசைக்கு வாசலில் கோலம் போடுவீங்களா போட மாட்டிங்களான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னோடய லைஃப்பில் நான் நினைப்பேன். முக்கியமாக கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரப்போம். அவங்களே வந்து கண்டிப்பாக செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். நான் என்னையை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக மோட்டிவேஷன் வீடியோஸ் அண்ட் மோட்டிவேஷன் சாங்ஸ் வந்து ரெகுலராக பார்ப்பேன். நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து மோட்டிவேஷனுக்காக என்னோடய பேபியை தான் வந்து எப்பொழுதுமே நினச்சிக்குவேன். ஏன்னா அவங்களோட சிரிப்பை பார்த்தாலே வந்து நம்ம ரொம்ப டவுனாக இருக்கோம், நம்ம டவுனாக இருக்கக்கூடாது. பட் இவங்களுக்காக வந்து நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். இன்றைக்கி அமாவாசைங்கிறனால மார்னிங் வீட்டில் சின்னதாக வடை ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன். எண்ணெயில் வந்து சீரகம் மிளகு 2 ஆட் பண்ணிவிட்டு 10 பல் அளவுக்கு வெங்காயம் 2 வரமிளகா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 டம்ளர் அளவு ரவை ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் இப்போ வடை ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பருப்போட ஷேப்பிங்கில் கூட கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தட்டி வச்சுருக்க வடையை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரெடி ஆகிக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த வடை இது மாதிரி தான் உளுந்த வடை அளவுக்கு இல்லாட்டியும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சிம்பிளான வடை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன்.